கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள் என்கின்ற வசனம் அன்சாரி குலத்தவர்கள் விஷயத்தில் இறங்கியது. நாங்கள் பேரித்த மரத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். சில மனிதர்கள் தங்களுடைய பேரீச்சை மரத்திலிருந்து கூடுதலாகவோ குறைவாகவோ பழங்களை கொண்டு வருவார்கள். சில மனிதர்கள் ஒரு பேரித்தம் பழங்குலையையே 2 பேரீச்சம் பழங்குலையையோ கொண்டு வந்து நபவி பள்ளியில் கட்டி தொங்க விடுவார்கள். திண்ணை தோழர்கள் உணவின்றி அவர்களில் ஒருவருக்கு பசி ஏற்பட்டால் பேரீச்சம் பழக்குலையை தொங்கும் இடத்திற்கு வந்து குச்சியால் தட்டுவார்கள். அதிலிருந்து பழுத்தவையும் பழுக்கும் பருவத்திலுள்ளவையும் விழும். அவற்றை அவர்கள் உண்பார்கள். நன்மையை விரும்பாத சில மனிதர்கள் கொட்டை சதைப்பிடிப்பில்லாத மட்டமான சூம்பிப்போன கெட்டுப்போய் காய்ந்து ஒடிந்த பேரிச்சம்பழங்குலையை கொண்டு வந்து தொங்க விடுவார்கள். எனவே அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்து பூமியில் உங்களுக்காக நாம் வெளிப்படுத்தியவற்றிலிருந்து நல்லவற்றை செலவு செய்யுங்கள். அவற்றில் கெட்டவற்றை செலவிட எண்ணாதீர்கள். அதை உங்களுக்கு யாரேனும் தந்தால் நீங்கள் கண்களை மூடிக்கொண்டே தவிர அதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் தேவைகளற்றவனாக இருக்கின்றான், புகழுக்குரியவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் 2வது அத்தியாயத்தில் 267வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கின்றான். ஆதலால் நம்மால் முடிந்தவற்றை, நல்ல விஷயங்களை, நல்ல பொருளை அல்லாஹுடைய பாதையில் தர்மம் செய்து அல்லாஹுடைய அந்த நற்கூலியை பெறக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைப்பானாக, என்னையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன்.